20ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய 6 திரைப்படங்கள் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எல்லா மொழிகள்லயுமே பார்க்க போறோம், தமிழ் மட்டும் கிடையாது. சோ இப்போதான் ரீசெண்டா விஜயகாந்த் அவர்களுடைய பையனுடைய ஒரு திரைப்படம் வெளியாயிருக்கு. சண்முக பாண்டியன் அவர்களுடைய நடிப்புல வெளியான படைத்தலைவன். சோ அடுத்த கேப்டன் ரெடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் கேப்டன் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷனை பிடிக்கிறதுக்கு இன்னும் அவர் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு புறமுமேவும் கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. சோ இவருடைய திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து வர 20ஆம் தேதி இன்னும் நிறைய திரைப்படங்கள் வெளியாக இருக்கு. அதுல முக்கியமா தனுஷ் அவர்களுடைய திரைப்படத்துக்கு முட்டுக்கட்டை போட வருது இன்னொரு திரைப்படம். சோ இந்த மாதிரி போட்டிகளுமேவும் இருந்துட்டு வருது. எப்பவுமே தமிழுக்குள்ளேயே போட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து தமிழுக்கும் ஒரு ஹிந்திக்கும் நடுவில் ஒரு போட்டி மாதிரி இருக்க போகுது. அதுல ஜெயிக்க போறது எந்த படம் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முதல் திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் குபேரா. தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா அவர்களுடைய நடிப்புல குபேரா திரைப்படம். இது தமிழ்ல மட்டும் கிடையாது, தெலுங்கு மற்றும் ஹிந்திலையுமேவும் வெளியாக இருக்குது வர ஜூன் 20ஆம் தேதி. இந்த ஒரு திரைப்படத்துக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில. அண்ட் ஆல்சோ இப்பதான் ரீசெண்டா ஆடியோ லான்ச்ல வேற வெறித்தனமா ஒரு பேசியெல்லாம் முடிச்சிருக்கிறாரு. படம் நல்லா ஓடினாதான் அதை கலாய்க்காம இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த ஆடியோ லான்ச்ல அவர் பேசினது எதுக்கு இப்ப இவர் பொங்கி எழுந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இரண்டாவதா என்ன திரைப்படம்னு பாத்தீங்கன்னா நெல்சன் வெங்கடேஷனுடைய இயக்கத்துல அதர்வா மற்றும் நிமிஷா சஜியன் நடிச்சிருக்கிற டிஎன்ஏ அப்படின்ற ஒரு திரைப்படம். ஸோ இந்த படமும் தனுஷுடைய குபேரா படத்துக்கு போட்டியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் டிஎன்ஏ எந்த அளவுக்கு போட்டியோ அதை விட ஒரு மிகப்பெரிய போட்டி வரப்போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தாரே ஜமீன் பர். ஆமீர் கான் அவருடைய நடிப்புல இவர் ஒரு பாஸ்கெட் பால் கோச்சா நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு திரைப்படத்துக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் இது தமிழ்லையுமே வெளியாக இருக்கு. இதை தொடர்ந்து நான்காவதா மலையாளத்துல பிரவீன் நாயர் இயக்கத்துல ஜானகி வெர்சஸ் கேரளா மாநிலம் அப்படின்ற ஒரு படம் வெளியாக இருக்குது. இந்த ஒரு திரைப்படமுமேவும் ஜூன் 20க்காக காத்திருக்கு. அடுத்ததா எலியோ அப்படின்ற ஒரு அனிமேஷன் படம். குழந்தைகளை ரொம்ப கவரக்கூடிய ஒரு திரைப்படம். குழந்தைகள்லாம் இதை கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிக்கிறதுக்கான ஒரு திரைப்படமாக தான் இது இருக்கும். இதுவுமேவும் இந்த படங்களோட சேர்ந்து வெளியாக இருக்குது. கடைசியா அலிசன் வில்லியம்ஸ் மற்றும் வயலட் மெக்ரா நடிச்சிருக்கிற திரைப்படம் மேகன் 2.0. இந்த ஒரு திரைப்படமுமேவும் ஜூன் 20 வெளியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜஸ் இது கவர் பண்ணியிருக்கு இந்த ஜூன் 20. இதுல நீங்க எந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கீங்க? குபேராவா, டிஎன்ஏவா, இல்ல மற்ற திரைப்படங்களா, என்ன ஏது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.